வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாரு, நம்ம வந்து இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் லைசன்ஸ் எடுத்து எவ்வளோ நாள் நம்ம வந்து இந்தியாவில் இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து கமெண்டில் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன சொல்கிறோங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வந்து லைசன்ஸ் எடுத்து 6 மந்த்துக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து லைசன்ஸை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். 6 மந்த்துக்கு குறைவாக, அதாவது 1 மாதமோ 2 மாதமோ லைசன்ஸ் எடுத்து 1 மாதம் 2 மாதத்தில் நம்ம வந்திருந்தோம்னா இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது. 6 மாதத்துக்கு மேலே இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒர்க் பர்மிட் இப்போ வந்து புதுசாக வந்திருப்பீங்க, 1 இயர் பர்மிட் வந்திருப்பீங்க. அவங்களுக்கு வந்து 12 மாதம் தான் வந்து ஒர்க் பர்மிட் வேலிடிட்டி இருக்கும். நீங்கள் வந்து பேசிக் தியரியெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் போக பார்த்தீங்கன்னா அந்த டயத்தில் உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். 6 மந்த்தாக இருக்கலாம், 7 மந்த்தாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்க முடியாது உங்களால். ஸோ 2 இயர் பர்மிட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்தியா லைசன்ஸை சிங்கப்பூர் லைசன்ஸாக கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அப்படி 1 இயர் பர்மிட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து ஸ்கூல் மூலியமாக எடுக்கிறது பெட்டராக இருக்கும், பார்த்துக்கோங்க. இதே வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் எடுக்கிறா இருந்தால் 2 இயர்ஸ் பர்மிட்டு அவசியம் தேவை, பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்தியா லைசன்ஸை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, அதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் ஐபட்டனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட் தேவைங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்ணணும், உபி டிராஃபிக் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போகிறதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதை பற்றியும் நான் தெளிவாக வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் ஐபட்டனில் கொடுக்குறேன், இந்த வீடியோட எண்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து லைசன்ஸு கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 இயர் பர்மிட்னா நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 1 இயர் பர்மிட்னா நீங்கள் டேரெக்டாக போகிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, எப்படி லைசன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம இப்போ பார்த்துக்கோங்க. இந்தியா லைசன்ஸை கன்வெர்ட் பண்ணுறவங்க பேசிக் தியரி மட்டும் எழுதியிருந்தாலே போதும், நீங்கள் வந்து டேரெக்டாக போய்ட்டு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான விளக்கத்தை நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.